السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة. படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இருளக நாயகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாளர்கள், தோழர்கள், அவ்வழியில் வாழ்ந்த தாபீன்கள், தபஉ தாபீன்கள், நல்லடியார்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் உங்கள் எல்லாருடைய துவா பரக்கத்தினாலும் உங்களுடைய பேர் ஆர்வத்தினாலும் இன்றைய தராவியில் 25 ஜுஸு முடிவுக்கு நெருங்கிவிட்டோம். அல்லாஹு தாலா நாம் செய்த அமல்களை எல்லாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. மீதமுண்டான நாட்கள், மீதமுண்டான ஜுஸுக்களை அல்லாஹ் நல்ல முறையில் பரிபூர்ணப்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களிடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்டார்கள். ஐயுல் ஈமானி அஅஜபு என்று கேட்டார்கள். ஈமானிலே ரொம்ப ஆச்சரியமான ஈமான் எது என்று சஹாபாக்களிட்ட கேட்டாங்க. இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பற்றி நிறைய சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா முதல் சஹாபாக்களுக்கு பெருமானார் செய்த வேலையே அதுதானே. இபாதத்துகள் எல்லாம் பின்னாடி தான். முதல் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து ஷிர்க்கை வெளியாக்கி ஈமானை புகுத்தினதுதான் முதல் வேலை. 13 வருட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் செய்தாங்க மக்காவில் இருக்கும் பொழுது. அதனால இது மாதிரி சஹாபாக்களுக்கு மத்தியில், பெருமானாருக்கு மத்தியில் நிறைய உரையாடல்கள் ஈமானை பற்றி வந்திருக்கிறதாக நாம் வரலாறுகளே பார்க்கிறோம். ஒரு முறை கூட சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கின்ற பொழுது சஹாபாக்களை பார்த்து பெருமானார் கேட்டார்களாம், அன்தும் முஃமினூன், நீங்கெல்லாம் முஃமினான்னு கேட்டாங்களாம். சஹாபாக்களை பார்த்து என்ன கேட்கிறாங்க? நீங்கெல்லாம் முஃமின்லா அப்படின்னு கேட்டாங்களாம் பெருமானார். சஹாபாக்கள் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அந்த மஜ்லிஸ்ல உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு மற்ற கேள்விகளுக்காவது கொஞ்ச நேரம் யோசிச்சிருப்பாங்க. இந்த கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுல சந்தேகம் வந்துடக்கூடாது இல்ல, முஃமினா இல்லையான்னு. உடனே பதில் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு நஹனு முஃமினூன ஹக்கன் என்று சொன்னார்கள். ஆமா, நாங்கெல்லாம் உண்மை முஃமின் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ்